கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி, வருஷத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாள் அப்படின்னா அப்படியே கவுண்டவுனில் போயிட்டே இருக்கிறோம். மணிக்கூர்களை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களை நேரடியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, உங்கள் வீட்டில் யார் யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுறீங்களோ, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை கூப்பிக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19 கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிரசில் வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் உண்டாக்குகிறவர், கிரியேட்டர். இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாகவே நமக்கு கொடுக்கிறவர். அவர் உண்டாக்குகிறவர். என்ன உண்டாக்க போகிறாராம்? நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற வனாந்தரமான வழியையும் உன்னுடைய அவாந்தரமான பாதையிலும் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். வனாந்தரம், அவாந்தரம், இது ரெண்டுமே பொட்டல் காடு. அப்படிதான், அப்படியே வறட்சியான ஒரு இடம். வனாந்தரம்னா பாலைவனம்னு அர்த்தம். இந்த பாலைவனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும், வறட்சியாக இருக்கும், தண்ணி கிடைக்காது, ஒரு கனி வகைகளோ ஒரு தோட்டம் ஒன்றுமே இருக்காது. அதுதான் வனாந்தரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வனாந்தரமான வாழ்க்கையை வயல் நிலமாய் மாற்றி நீ கடந்து வருகிற அந்த அவாந்தர வெளிகளிலே ஆண்டவர் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அப்படின்னா அதை செழிப்பாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரத்திலே தண்ணி கிடைக்காம சாகிற நிலைமையில கடந்த இஸ்மவேலுக்காக தாய் ஆகாருடைய அழுகையை கண்டு அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி அந்த பிள்ளையை பிழைக்க வைத்து அவனுடைய வம்சத்தில் பெரிய ராஜாக்களை கர்த்தர் உருவாக்கினார், பிரபுக்களை தோன்றும்படி செய்தார். இன்றைக்கி உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேலே நான் தேற மாட்டேன் அப்படின்னு வனாந்தரமான பாதையிலே அவாந்தர வழியிலே ஒரு பசுமையை பார்க்க முடியாமல், செழிப்பை பார்க்க முடியாமல், ஆகாரத்தை பார்க்க முடியாமல் வறட்சியில் கிடந்து துடித்து கொண்டிருக்கிற உனக்காக இன்றைக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, அவர் உனக்கு இறங்குகிறபடியினால் உன்னை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையில் விடுகிறார். யாரெல்லாம் அவாந்தர வழியில் வனாந்தரத்தில் நடந்து வருகிறீர்களோ, பாலைவனத்தில் நடந்து சோர்ந்து போய் தண்ணி கிடைக்காம, வருமானம் இல்லாமல், வேலை கிடைக்காம, நல்ல காரியம் நடக்காமல் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக உனக்காக ஒரு ஆறுகளை உண்டு பண்ணுவேன். அதன் நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் செழிப்பாகும். நீ இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சரி, நல்ல ஒரு சாட்சியை நம்ம இன்னைக்கு கேட்கலாமே. சகோதரி கார்த்திகா ஃப்ரம் மதுரை. எனக்கு 2018ஆம் வருஷம் திருமணம் நடந்தது. 5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. பல மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்த்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. எனக்கு இயற்கையாக கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். என்னுடைய வாழ்க்கை வெறுமையாய் வனாந்தரத்தை போல இருந்தது. வனாந்தரமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலைமையில் மிகவும் கவலையுடன் இருந்த நேரத்தில் டிவியில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தேவ செய்தி வழங்கினதை கேட்டேன். அவர் ஜெப நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபித்தார். அவர் சொன்ன வார்த்தை, சகரியா எலிசபெத் இவர்களுக்கு குழந்தையை கொடுத்தது போல உங்களுக்கும் தருவார் என்று சொல்லி ஜெபித்தார். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து விசுவாசத்துடன் ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் இயற்கையாக கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். எவ்வளோ அழகான சாட்சி பார்த்தீங்கன்னா. டாக்டர்கள் உனக்கு இயற்கையாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவளுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தது உண்மை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீரூற்றை கொண்டு வந்தார். எல்லா டாக்டர்ஸும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இயற்கையாக கருத்தரிக்கின்ற எண்ணமே உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன். இயற்கையாக கற்பம் தரித்து அருமையான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். உங்களுக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சரியா? ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வனாந்தர பாதையிலே நடந்து வருகிற பிள்ளைகள், அவாந்தர வெளியிலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை
கண்ணோக்கி பார்த்து அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத ஆறுகள் பெருக்கெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத நீரூற்றுக்கள் புறப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்கிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார் என்று சொன்ன வசனத்தின்படி இவர்களுக்கு இறங்கி நல்ல வேலை என்கிற நீரூற்றிலே கொண்டு போய் விடுவீராக. நல்ல லைஃப் பார்ட்னர் என்கிற நீரூற்றை இவர்களுக்கு தருவீராக. நல்ல பிள்ளை செல்வம் என்கிற ஒரு நல்ல கற்பத்தின் கனியை இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். இதில் நீண்ட நாள் அவமானங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். வறட்சி, பஞ்சம், கடன், கொடுமை, கொடூரம் எல்லாம் மாறட்டும். நினையாத இடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை நீட்டி கடன்களை அடைச்சி புதிய வருஷத்தில் கடன் இல்லாமல் என் பிள்ளைகள் பிரவேசிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.